பிரைஸ் மீடியா நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் சத்துருக்களுக்கு மேலாக என்னும் தலைப்பின் தொடர் போதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாகவே கடந்த நாட்களில் போதித்த போதனைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்பியிருக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனவே திரும்பாது, அது காரியங்களை மாற்றி அமைக்கிறதாக இருக்குது. எனவே கடந்த நாட்களில் பார்த்த காரியத்தை கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி ஒரு சத்துருவை ஜெயிப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமான காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியமான ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய சிந்தை அது மாற வேண்டும், அவனுடைய எண்ணம் மாற வேண்டியதாக இருக்கு, அவனுடைய பார்வை மாற வேண்டியதாக இருக்கு. ஆவிக்குரிய பார்வை, ஒரு விசுவாச பார்வை. கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினார், அவனை மாற்றினார், அவனை யுத்தத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார், சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு தான் ஒரு பந்தி தேவை. அந்த பந்தியில் வைத்து தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், அது இந்த பந்தியில் வைத்து தேவன் நம்மை உயர்த்துகிறார். அதான் என் சத்துருக்களுக்கு முன்பாதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறார். எனவே அந்த பந்தி என்னத்துக்கென்றால் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக, சத்துருக்களுடைய காரியங்களை ஜெயிக்கும்படியாக, அவர்களுடைய தந்திரங்களை ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அதுக்கு தான் அந்த பந்தி. அந்த பந்தியில் நாங்கள் ஜெபிக்க முடியும், அந்த பந்தியில் போராட்டங்களை வெற்றி கொள்ள முடியும். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நாளில் ஒரு அருமையான காரியம், ஒரு பெண்ணை குறித்து வேதாகமத்தில் பார்க்க போகும். எஸ்தர் ராணியை குறித்து பார்க்கலாம். அருமையான ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம். எஸ்தர் 5வது அதிகாரத்தில் ராஜ்ய பாரமே ஆடப்போகிறது. அவருடைய இனத்துக்கு எதிராய் பெரிய திட்டமே தீட்டப்படுகிறது. மொர்தெகாய்க்கு எதிராய் பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அவனை அழிக்கும்படியாக, அந்த இனத்தை ஒன்றுமில்லாமல் போகும்படியாக ஒரு திட்டம், ஒரு சத்துருவின் திட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இங்கு தான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ராஜ அரண்மனையில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. இந்த பந்தியில் தான் கர்த்தர் எஸ்தரின் தலையை உயர்த்துகிறதை பார்க்கலாம். அருமையான ஒரு காரியம், புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமான காரியம். இந்த எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய இனம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுகிறார். தேவன் எஸ்தரை வைத்து ஒரு பெரிய காரியத்தையே செய்கிறார். கடந்த நாள் போதனைகளில் தேவன் ஒரு மனிதனை எப்படி யுத்தத்துக்கு நேராய் தைரியப்படுத்துகிறார், கட்டி எழுப்புகிறார், அவனுடைய சிந்தையை மாட்டுகிறார் என்பதை பார்த்தோம். இது உங்களை தைரியப்படுத்தும் என நம்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் எஸ்தர் ஒரு பெண், ஆனால் அந்த நபரை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தையே செய்கிறார், அற்புதமான காரியத்தையே செய்கிறார். எனவே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் யாரை வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்துவார், யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்துவார். அவர் அற்புதமான கர்த்தர். எனவே இந்த தோல்வி மனப்பான்மை, இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்போ 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது விருந்து நடக்குது. 2வது விருந்தில் தான் ராஜா கேட்குறார், உன்னுடைய வேண்டுதல் என்ன? இதுதான் பந்தி பாருங்கள், இதுக்கு தான் பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதிரி ஒரு பந்தியை தான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். வேண்டுதல் என்ன? வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும், உன்னுடைய காரியங்கள் வெற்றியாய் மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம், புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். என் ஆண்டவர் இருந்துட்டு ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறவர், எப்பொழுதாகிலும் கொடுக்கிறவர் அல்ல. அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம் எப்பொழுது ஆகிலும் அல்ல, எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஜெயம் கொடுக்கிறார், எந்த நேரத்திலேயும் ஜெயம் கொடுக்கிறவர். தம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்குதான் ஒரு காரியம்,
எவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் தான் எதிரி. நம்ம யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ அவங்க தான் எதிரி. ஆனால் அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். அங்கே தான் ஒரு பந்தி ஏற்படுத்துகிறார். ஆமான் இந்த ஜனங்களுக்கு எதிராய், யூத ஜனத்துக்கு எதிராய், இந்த மொர்தெகாய்க்கு எதிராய் தூக்குமானம் ரெடி பண்ணணும். தூக்கணும், அழிக்கணும். இவன் ஒன்றுமில்லாமல் போகணும், இவன் பேரை இல்லாமல் போகணும். ராஜ்ய பாரமே ஆடத்தக்கனாக திட்டங்கள் தீட்டப்படுகிறது, சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இதான் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யார் தலையை உயர்த்துகிறார், யாருடைய தலையை நசுக்குகிறார், யாருடைய தலையை துண்டிக்கிறார், யாருடைய தலையை தகர்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்று நமக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க இதுதான் தெரியாது. யார் நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ, யார் நம்மை கெடுக்க நினைக்கிறார்களோ அவர்கள் முன்பதாகவே தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், சத்துருக்கள் முன்பதாக. ஏனென்றால் உங்கள் உயர்வை பார்க்கும்படியாக செய்வார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்களுடைய எதிர்காலங்களை நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பதாக, உங்களை கெடுக்க நினைக்கிறவர்கள் முன்பதாக, நீங்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் நினைக்கிறவர்கள் முன்பதாக என்னை வாழ வைக்கிற கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். உங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம் முன்னாடி சத்துருவை உட்கார வைப்பார். அவன் யோசிக்கலாம், அவன் ஜெயித்துட்டான்னு யோசிக்கலாம். இல்லவே இல்லை, நம்ம முன்னாடி அவன் இருப்பான். எங்களுடைய உயர்வை பார்த்துக்கிட்டு இருப்பான், எங்களுடைய காரியங்களை பார்த்துட்டு இருப்பான். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். இதுக்கு தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எனக்கு ஒரு பந்தி தேவை. எதுக்கு தேவையென்றால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, எங்களுடைய போராட்டங்களை மாற்றுவதற்கு, எங்களுடைய தோல்விகளை மாற்றுவதற்கு, எங்களுடைய எல்லா சூழ்நிலைமைகளையும், எல்லா நிலைமைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வியாதியை மாற்றுவதற்கு ஒரு பந்தி தேவை. அந்த பந்தியை ஏற்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் ஜெபம். அது ஒரு பந்தி. அந்த பந்தி ஏற்படுத்தணும். அந்த ஜெபத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், ஜெபத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நமக்கு எதிராக எழும்புகிற காரியங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ஜெபம், கர்த்தருடைய ஜெபம், தேவனுடைய ஜெபம். தேவனோடு தரைந்திருக்க வேண்டும். அந்த பந்தியை ஏற்படுத்துங்கள், ஜெப பந்தியை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும், எல்லா பிரச்சனைகளும் மாறும், எல்லா போராட்டங்களும் மாறும். தேவன் அதை ஏற்படுத்துகிறார், அதற்குரிய வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், அதற்குரிய பாதைகளை தேவன் தருகிறார். என் அருமையான தேவ ஜனமே, இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஜெப பந்தியை ஏற்படுத்துங்கள், ஜெபத்தை ஏற்படுத்துங்கள், அதை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய மலட்டு தன்மைகள் மாறும். நிறைய காலமாக அநேக தேவைகளோடு, அநேக கேள்விகளோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நான் நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை இல்லையே, நீண்ட நாட்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லையே, நீண்ட நாட்களாக நான் ஓடி திரிகிறேனே என்ற கேள்விக்குறியோடு இந்த இடத்துல இந்த லைவை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சொல்லுகிற அருமையான காரியம் என்ன தெரியுமா? ஜெப பந்தியை ஏற்படுத்துங்கள். அந்த பந்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அந்த பந்தியில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அந்த பந்தியில் கர்த்தர் உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், அந்த பந்தியில் கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், அந்த பந்தியில் கர்த்தர் உங்கள் போராட்டங்களை மாற்றுவார், அந்த பந்தியில் கர்த்தர் உங்களுடைய தோல்விகளை மாற்றுவார், உங்கள் தலையை உயர பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை நன்றாக மாற்றுகிற கர்த்தர். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். இங்கே ஒரு காரியமே நடக்கிறது. ஆமான் வந்து இந்த தூக்கு மரத்தை செய்தான். அதுண்ட பிளானே மொர்தெகாயை தூக்கில் போடணும். இதுதான் அவன்ட திட்டம். அவன்ட இனம் அழிஞ்சு போகணும். இந்த முடிவை வந்து தகர்க்க வேணுமென்றால், மொர்தெகாயை காப்பாற்ற வேணுமா இருந்தால், தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வேணுமா இருந்தால், ஆமானின் சூழ்ச்சியை தெரியப்படுத்த வேணுமா இருந்தால், ஒரு பந்தி தேவையாக இருக்கிறது. அந்த பந்தி ஜெயிப்பதற்கான பந்தி. அந்த பந்தி இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த சதி திட்டத்தில் இருந்து, இந்த சத்துருவின் திட்டத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிற பந்தி தான் இது. ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது விடயத்தில் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? மனச்சோர்வோடு கூட இருக்கிறீங்களா? தோல்வி அடைந்து விடுவேன் என்ற ஏக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா?
உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் நகைத்து விட்டார்களா? உங்களை ஏளனப்படுத்தி விட்டார்களா? உங்களை வெட்கப்படுத்தி விட்டார்களா? உங்களை அவமானப்படுத்தி விட்டார்களா? இன்றைக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் குழப்பமாக இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? தோல்வி நிலைமையில இருக்கிறீங்களா? மனவேதினோடு கூட இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீங்களா? என் தேவை சந்திக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறீங்களா? என் அருமையான தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் கேட்கிறார். உன் வேண்டுதல் என்ன? அது கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். உன் வேண்டுதல் என்னன்னு கேட்டால் நாங்கள் அவரோடு பேச வேண்டும். அவரோடு பேச வேணுமா இருந்தால் நமக்கு ஜெபப்பந்தி அவசியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் மாற வேணுமா இருந்தால் அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிற காரியம் உங்கள் சூழ்நிலைமை மாறும். உங்கள் நிலைமை மாறும். உங்களுக்காக ஒரு பந்தி இருக்கிறது. அந்த பந்தி உங்களுடைய சூழ்நிலைகளை மாட்டும், உங்களுடைய பிரச்சனைகளை மாட்டும். ஆண்டவர் எஸ்தருடைய வாழ்க்கையில் அந்த ராஜா பார்த்து கேட்கிற காரியமாக தான், உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய மன்றாட்டு என்ன? எஸ்தரின் பந்தியில் ராஜா கூறுகிற காரியமாக தான். இங்கே தான் ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? தேவ ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே இடம் இருக்குது, பயப்படாதீங்க. அங்கே இடம் இருக்குது. கர்த்தர் கூறுகிற காரியம் இப்போ தான் எஸ்தர் சொல்லுகிற காரியம் 7வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கிருபை கிடைத்து விட்டது. ஆரம்பத்திலேயே முதல் போதனைகளில் பார்த்தோம், நன்மை கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. எஸ்தருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. தயவில்லை, தகுதியே இல்லை, ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை அவளுக்கு கிடைக்கிறது. ஐயா, உங்கள் பின்னாடி கிருபை கிடைக்குது, உங்கள் முன்னாடி கிருபை கிடைக்குது. நீங்கள் எழும்பும் போதும் கிருபை தான், நீங்கள் நிற்கும் போதும் கிருபை தான். நீங்கள் என்ன கர்த்தருக்காக காரியங்கள் செய்கிறீர்களோ உங்களுடைய காரியங்களிலே அவருடைய கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்க்கலாம், ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இவ்வளோ காரியம் நடக்குது. ஆமானுடைய சதி திட்டம் இப்போ ராஜாவுக்கு தெரிய வருகிறது. 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? அவன் யார்? அவன் யாராயிருந்தாலும் தண்டனை உண்டு. இதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய இரக்கம். சத்துருவால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. சத்துருவை தேவன் பார்த்து கொள்ளுவார். சத்துருவை தேவன் நமக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யுத்தம் அவருடையது. நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. எங்களுடைய ஒரே ஒரு வேலை கர்த்தரோடு கூட இருப்பது, கர்த்தருடைய பந்தியில் இருப்பது. அங்கே இருக்கிறதான் இன்றைக்கு அநேகம் பேருக்கு பிரச்சனையே. அங்கே இருக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. ஓடி ஓடி தெரிகிறதான் விருப்பம் இல்லையா? அருமையான தேவஜனமே, அங்கே இருந்துட்டால் வாழ்க்கை மாறிவிடும். அங்கே பிசாசானவன் இருக்கவே விடுகிறான் இல்லை. அங்கே சத்துருவானவனுக்கு நீங்கள் இருப்பது விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிற அற்புதமான காரியம், கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த ஜெப பந்தியில் போய் உட்காருங்கள். அந்த பந்தியில் உட்காருங்கள். அந்த பந்தியில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த பந்தியில் உங்களுக்கு அரவணைப்பு இருக்குது. அந்த பந்தியில் தான் உங்களுக்கு உயர்வு இருக்குது. அந்த பந்தியில் தான் உங்களை ஒடுக்க நினைக்கிறவர்கள் மத்தியில் மேன்மை உண்டு. அந்த பந்தி தேவை. அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பந்தி உங்களுக்கு தேவையா? அதான் உண்மை. உங்கள் சத்துருவை தேவன் உங்களோட கையில் ஒப்பு கொடுக்குற பந்தி ஐயா இது. இந்த பந்தி கண்டிப்பாக தேவை. அழிக்க கெடுக்க வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைத்தவன் முன்னாடி நீங்கள் உயரணுமா? அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் உயர வேணுமா இருந்தால் அந்த பந்தி தேவை. அந்த பந்தி ரெடியாக தான் இருக்குது. உயர்த்துவதற்கு அந்த பந்தி ரெடியாக தான் இருக்குது. ராயா வர எஸ்தர் பந்தியை ஆயத்தப்படுத்தினார். மேன்மையான காரியம். ராஜாவுக்கு பந்தி தேவை. உங்களோடு பேசுவதற்கு, உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்களுடைய வேண்டுதலை செய்வதற்கு ராஜா வருகிறார். அதுக்கு உங்களுடைய பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமாக தான், இந்த பிள்ளை என்னோடு பேசணும், இந்த பிள்ளை என்னோடு உறவாடணும், இந்த பிள்ளை என்னோடு கதைக்கணும். பந்தியை ஏற்படுத்தி பாருங்கள். ஜெப பந்தியை ஏற்படுத்தி பாருங்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய இயலாமை, உங்களுடைய முடியாமை எல்லாம் அற்புதமாய் மாறும். கர்த்தர் உங்கள் நிலைமையை மாட்டுவார்.
ஆமானை எப்படி ராஜா கையில் எஸ்தர் ஒப்பு கொடுத்தாலோ அதுபோல் தேவன் உங்களை ஒப்பு கொடுப்பார், உங்களை நடத்துவார். எனக்கு ஒரு பந்தி தேவை. உங்களுக்கு சத்துருக்கள் நிறைய இருக்கலாம், அவர்களை அழிக்க கெடுக்க கொள்ள எதிராக செயற்படவும் தொடங்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் முன்னாடி உங்கள் தலையை உயர்த்துவார். இப்போ பார்க்கல, ஆமானுக்காக ஒரு பந்தி இருக்குது. என்ன தெரியுமா? ராஜாவை வரவழைப்பதற்காக அந்த பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதுபோல தான் நாம் ஒரு பந்தியை ஏற்படுத்தினால், ஜெப சூழ்நிலையை ஏற்படுத்தினால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். சத்துரு, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டங்கள் எல்லாமே மாறும். அற்புதமான கேத்து. அவன் முகத்தை பார்த்து தான் ராயா கேட்குறா, உண்ட வேண்டுதல் என்ன, உண்ட மண்டாட்டு என்ன, உண்ட முகம் வாடி இருக்கிறதே. இப்போ தான் பார்க்குற, எவனுக்கு எதிராக ஒரு தூக்கு மரத்தை இந்த ஆமான் செய்தானோ, இப்போ அந்த தூக்கு மரம், அதை செய்த தூக்கு மரம் அவனுக்கே உரியதாகுது. வேதாமத்தில் பார்க்க, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் யாருக்காக தூக்கு மரம் செய்தானோ, யாரை கெடுப்பதற்காக, யாரை அழிப்பதற்காக, யாரை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்காக தூக்கு மரம் செய்தானோ அவனுக்கே அந்த தூக்கு மரம் சென்றடைகிறது. அவனுக்கே அது அற்புதமாய் மாறுகிறது. அவன் வெட்டின குழியிலே அவனே விழுகிறான். இதுதான் ஐயா கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானது. சில நேரங்கள் யோசிக்கலாம், தூக்கு மரத்தில் தூக்கி விடுவானா? இல்லை, எவன் நம்மை கெடுக்க நினைத்தானோ அவனுக்கு தான் அந்த தூக்கு மரம். பந்தியில் உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறோமோ, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கைகள் மாறும். ஜெபித்தால் ஆமானை தூக்கலாம். நீங்கள் ஜெபித்தால் சத்துருவை தூக்கிலிட முடியும், சத்துருவை வெல்ல முடியும். ஜெபிக்கிற நேரம் கூடினால் உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும், உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அருமையான தேவ ஜனமே, இந்த வேளையில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பந்தியை ஏற்படுத்தாவிட்டால் ஆமானை தூக்கிலிடாமல் முர்தெகாயை தூக்கில் இட்டிருப்பார்கள். ஆனால் மாறாக இங்கே நடக்கிற காரியம், ராஜாவுக்காக ஒரு பந்தியை எஸ்தர் ஏற்படுத்தினால் அங்கே ஆமான் தூக்கிலிடப்படுகிறான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். பந்தியை ஏற்படுத்தாவிட்டால் பஞ்சம், பசி, வறுமை, வியாதி, தோல்வி, வெட்கம், அவமானம், நிந்த, சத்துருவன் நம்ம அடிக்கு மேலே அடித்து கொண்டே இருப்பான். ஆனால் பந்தியை ஏற்படுத்தினால் அவன் ஓடிடுவான். நாங்கள் தூங்கினாலே பிரச்சனை தான். தூங்கினா சத்துருவின் ஆட்டம் பயங்கரமாக இருக்குது. விழித்து ஜெபிப்போமானால் சத்துரு நம்மை தொடவே முடியாது, சத்துரு நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. அவன் வெட்டின குழியில் அவனை விழுந்து போவான். நமக்கு எதிராய், நமக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பந்தியை ஏற்படுத்தினால் போதும், ஜெப பந்தியை ஏற்படுத்தினால் போதும், சூழ்நிலை மாறும். வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை காணலாம். அருமையான காரியம், அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, அதால் அவள் ரொம்ப வேதனைப்படுகிறாள். அவளை நிந்தைப்படுத்துகிறார்கள், அவனை அவமானப்படுத்துகிறாள். புருஷன் அவளை தேட்டி பார்க்கிறாள். ஆனால் அவருடைய உள்ளமோ மாறவில்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறாள். ஜெபப்பந்தியை ஆயத்தப்படுத்தி அங்கு போய் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்டுக்கிறாள். தேவ சமூகத்தில் ஊட்டும்போது பார்க்கலாம், அருமையான காரியம் நடக்கிறது. அவருடைய மலட்டு தன்மையை ஆண்டவர் மாற்றுகிறார், பிள்ளையை கொடுத்தார். அதுதான் ஐயா தேவனுடைய பந்தி. தேவனுடைய பந்தி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும், முடியாத சூழ்நிலைகளை மாற்றும், மலட்டு தன்மையை மாற்றும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்லாமல் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருந்தால் வேதன் நமக்கு சொல்லுகிற காரியம், ஜெபப்பந்தியை ஆயத்தப்படுத்தி பாருங்கள். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். அவர் சிருஷ்டி கர்த்தர். உங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுப்பார், ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குவார். அதற்கு தேவையான ஒரே ஒரு காரியம் ஜெப வாழ்க்கை, ஜெபம் என்கிற பந்தி.
அதை ஆயத்தப்படுத்தி பாருங்கள். இந்த பந்தி ஏன் அவசியம் என்றால், இந்த ஜெப பந்தி ஏன் தேவை என்றால், நம்முடைய காரியங்கள் வெற்றியாய் மாற வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகள் ஜெயமாய் மாற வேண்டும், நம்முடைய பிரச்சனைகள் ஜெயமாய் மாற வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாக வேண்டுமா இருந்தால் ஜெப பந்தியை ஆயத்தப்படுத்தி பாருங்கள். எவ்வளவு பேர் பிரச்சனையை கொடுக்க நினைத்தாலும் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார். அற்புதமான கர்த்தர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். எந்த பட்டயமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், அது ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை அழிக்க, உங்களை கெடுக்க, உங்களை ஓடவிட நினைக்கிறவர்கள் முன்பதாக எங்கள் தலைகளை உயர்த்தி எங்களுடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்மை நடத்துகிற கர்த்தர். சத்துருவை மேற்கொள்வதற்கு தான் ஐயா தேவன் ஒரு பந்தியை ஏற்படுத்த சொல்லுகிறார், ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். சத்துருவை கர்த்தர் காட்டுவார். நீங்கள் எப்போ தெரியுமா, நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு எதிராக எல்லாமே தெரியும். தேவன் காண்பிப்பார், என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பிப்பார். இங்கே ஆமான் திகில் அடைகிறான், உங்கள் சத்துரு திகில் அடைவான், பயப்படுவான். ஒரு திகில் அவனை பிடிக்கும். உங்கள் நிலைமை மாறும். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட பந்தியில் சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும், நன்மை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய இரக்கம் நிச்சயமாக இருக்கும். எனவே உங்களுக்கு சொல்லுகிற ஒரே அற்புதமான காரியம், பந்தியை ஏற்படுத்துங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாறும். சத்துருவை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும், அவனை வெற்றி பெற முடியும். ஏனென்றால் பந்தி எதற்காக? சத்துருவை மேற்கொள்வதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக அந்த பந்தியை ஏற்படுத்துங்கள். ஜெப பந்தியை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமாக எவன் எழும்புகிறானோ அவன் வெட்டின குழியிலே அவனே விழுவான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் இருக்கும் நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை நம்மை கெடுக்க நினைக்கிறார்களோ, அழிக்க நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே, அவர்கள் வெட்டிலே குழியிலே அவர்கள் விழுவார்கள் என்பதை பார்த்தோம் ஆண்டவரே. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவர், ஜெப பந்தியை ஏற்படுத்தி உம்மோடு கூட நடக்க வேண்டியது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு குறைவுகளோடு ஆண்டவரை கர்த்தாவே நிந்தியோடு வெட்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் மறுபடியும் தேவ சமூகத்தில் வேரூன்றி காணப்படத்தக்கதாய், தங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தத்தக்கதாய், ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே நீ கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, உள்ளத்திலே பேசுவீராக. இனி நான் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே எனக்கு வழியை திறப்பிரண்ட ஆண்டவரே. ஆண்டவர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கேட்கத்தக்கதாய் நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உடைய கிருபை உடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை கர்த்தாவே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து அடுத்த தொடர் போதனையில் உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.